வணக்கம், டாக்டர் ஜெய வெங்கடேஷ். மெனிஸ்கல் ரூட் டேர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. மெனிஸ்கஸ்ங்கிறது முழங்காலுக்குள்ளே இருக்க ஒரு முக்கியமான ஜவ்வு. அதில் மெனிஸ்கல் டேருங்கிறது இப்போ உதாரணத்துக்கு இதுதான் மெனிஸ்கஸ் அப்படின்னா, மெனிஸ்கஸ் ஜவ்வில் எங்கே வேணாலும் டேர் ஆகலாம். ஆனால் அதில் அந்த ரூட்டுங்கிறது முக்கியமான பகுதி, அதோட வேறு மாதிரி. அந்த ரூட்டே கிழிஞ்சிருச்சுன்னா அந்த மெனிஸ்கஸ்னால் வர சிம்டம்ஸ் அதிகமாக தெரியும். ஏதோ ஒரு இடத்துல லேசாக கிரியறதுக்கும் மொத்த மெனிஸ்கஸே அது எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அந்த இடத்துலேருந்து மொத்தமாக பிடிங்கிட்டு வந்த மாதிரி தனியாக வந்துருச்சுங்கன்றப்ப அந்த மெனிஸ்கஸ் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்னா இது தனியாக பிச்சுட்டு வந்துருச்சுன்னா தனியாக மூவ் ஆகிட்ருக்கும் உள்ள. அப்படின்றப்ப அது ஷாக் அப்சர்ப்ஷனும் பண்ணாது, லோடை டிரான்ஸ்மிட் பண்ணுறது மற்ற இடத்துக்கு பண்ணுறதும் பண்ணாது. ஸோ அந்த முழங்கால் ஈஸியாக மடக்கி நின்றப்ப அந்த கிளைடிங் மூமெண்ட்டையும் அது ஹெல்ப் பண்ணாது. அதனால் அந்த மெனிஸ்கஸோட ஃபங்க்ஷனே பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். மெனிஸ்கஸ் வெறும் டேராக இருந்துச்சுன்னா வலி கொடுக்கும், ஒரு மாதிரி இப்போ ஒரு கிளிக் சவுண்டு வரும், இல்லைன்னா ஒரு லாக் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ மெனிஸ்கஸ் ரூட் டேர் அப்படின்னா மெனிஸ்கஸே இல்லாதப்போ என்னென்னலாம் வரும். மெனிஸ்கஸே இல்லைன்னா கால் பேலன்ஸ் இல்லாமல் போகலாம். அப்படியே நாள்பட இருந்துச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், கார்ட்லேஜ் இன்ஜுரி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் மெனிஸ்கல் ரூட் டேர்னால் வரலாம். இப்போ இந்த ரூட் டேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரூட் டேர்ஸ் எதனால் வருது அப்படி, ஈட்டியாலஜி ஆஃப் ரூட் டேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம பார்க்குறது ஒரு மிடில் ஏஜ்டு ஃபீமேல், அதாவது ஒரு 35லேருந்து ஒரு 45-50 வயசு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தான் அந்த ரூட் டேர்ஸ் காமனாக வருது. அது ஏதோ ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் சின்னதாக ஏதாவது அடிபட்டிருக்கலாம், ஒரு ட்ரிவியல் ட்ராமா அப்படிம்பாங்க. பெரிய லெவலில் ஆக்சிடெண்ட் அப்படின்னு இல்லை, ஒரு சின்னதாக அடிபட்டது, இல்லை சின்னதாக கால் ஸ்லிப் ஆனது, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்புறம் அப்படியே அவங்க கொஞ்சம் ஆக்டிவிட்டி செய்ய ப்ளஸ் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காங்க, இல்லை உட்காந்து வேலைகள் செய்கிறது அதிகம்னா அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் அந்த வீக்கான ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டாச் ஆகி ஆகலாம். ரொம்ப ரேராக அடிபட்டு உடனேவும் நடக்கலாம். பட் காமனாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் மெனிஸ்கல் ரூட் டேர் ஆகும். ஸோ மெனிஸ்கஸ் அந்த மாதிரி கிழிஞ்ச மெனிஸ்கஸ் எக்ஸ்ட்ரூஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த லெவலோட மெனிஸ்கஸ் இருக்கணும்னா அங்கே இருக்கணும். என்ன ஆகும், இது கிழிஞ்சு இப்படி நகர்ந்து தனியாக வெளியே வந்துடும். ஸோ அது எக்ஸ்ட்ரூஷன் சொல்கிறது. ரூட்டு டிட்டாச் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரூஷனும் நடக்கும். எக்ஸ்ட்ரூஷனை எக்ஸ்டீரியராக வெளியே போயிடுறது. அது இப்படி இதுதான் தர அந்த மெனிஸ்கல் டிபியாவோட சர்ஃபேஸ், இதுக்கு மேலே இப்படி இருக்கணும்னா இங்கே இல்லாமல் நகர்ந்து தனியாக போயிடுறது. அப்போ அந்த இடத்துல அதோட வேலை நடக்காது. ஸோ இப்போ காரணம்னு பார்த்தா எதர் அடிபட்டு வரலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ்னால் லேசாக தேய்மானமாகி மெனிஸ்கல் ரூட் டேர் வரலாம். மெனிஸ்கல் ரூட் டேர் இருக்குன்றது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுனா எம்ஆர்ஐயில் தான் இந்த அளவுக்கு துல்லியமாக தெரியும். டாக்டர்ஸுமே பார்த்தா ஒரு இதுவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் தான் பண்ண முடியும். மெனிஸ்கஸில் போஸ்டீரியர் பின்பகுதியில் கிழிஞ்சிருக்கிறது அது ரேம்ப் லீஷனா, இல்லை ரூட் டேரா, இல்லை வெறும் போஸ்டீரியர் ஹார்ன் டேரா, ஹரிசாண்டல் டேரான்றது இது எல்லாமே எம்ஆர்ஐ பேஸ்டு அல்லது ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி எப்போ தான் இந்த கிளியர் கட்டாக தெரியும். பொதுவாக அறிகுறிகள்னு பார்த்தா வலி தான் ரொம்ப காமன் ப்ராப்ளமாக இருக்கும். கால் வலி இருக்கும், ரொம்ப நேரம் நின்னால் வலிக்கும், ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நடக்கிறப்பவே வலிக்கும், மடக்கி உட்கார்றது கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கும் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ரூட் டேருங்கிறது ஒரு ஸ்டார்டிங் மாதிரி, ஒரு ப்ரிகார்சர் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஆர்த்ரைட்டிஸ்னால் எலும்பே தேஞ்சிடும், குருத்து எலும்பு தேஞ்சு எலும்பே தேயும், எலும்பு உரசும். இதில் அந்தளவுக்கு எலும்பு பாதிச்சிருக்காது. பட் இந்த ஷாக் அப்சர்வர் மட்டும் பிரச்சனை. இது நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கலன்னா ஃப்யூச்சரில் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். இதை பார்த்துக்கிட்டா ஆர்த்ரைட்டிஸ் சரி பண்ணிவிட்டா ஆர்த்ரைட்டிஸ் வர்றதை தவிர்க்கலாம். இதில் அந்த வெறும் மெனிஸ்கல் ப்ராப்ளத்துக்கும் இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இருக்க வித்தியாசங்கள். இப்போ கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்ஸ், அதாவது டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மெயினாக காலில் உள்பகுதியில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் வலிக்கும். ஏன்னா மீடியல் மெனிஸ்கஸ் தான் அதிகமாக டேர் ஆகும். லேட்ரல் மெனிஸ்கஸ் காலோட வெளிப்பகுதி அந்த சுண்டு விரல் சைடில் இருக்கிறதுல பெருசாக ஒன்றும் அந்த மெனிஸ்கல் டேர் ஆகிறது இல்லை. கட்டவிரல் சைடு, பெருவிரல் சைடு இருக்கிற அந்த உள்பகுதியில் இருக்க முழங்கால் ஏரியாவில் தான் அந்த அதிகமாக அந்த பிரச்சனை வருது. அங்கே தொட்டு பார்த்தாலே ரொம்ப வலிக்கும், காலை மடக்குனா வலிக்கும் ரொம்ப. அதனால் அதுலேயே ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஐடியா வந்துடுவாங்க, சரி இந்த ப்ராப்ளமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஏன்னா இது நாள்பட பிரச்சனையாக இருக்கும். ஏஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், 40 45 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். அதுவும் ப்ரிஃபரபிளி நிற்க வச்சு எக்ஸ்ரே, ஸ்டாண்டிங் எக்ஸ்ரே அந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா அந்த எலும்பு கேப் குறைஞ்சிருக்கான்னு தெரியும். மூட்டில் இருக்க எலும்புங்களுக்கு நடுவில் இருக்க கேப் குறைஞ்சிருக்கான்னு தெரியும். ஒரு சில எக்ஸ்ரே சென்டர்ஸில் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் ஃபுல் எக்ஸ்ரேவே எடுத்துடலாம். ஹோல் லெக் ஸ்டாண்டிங் ஸ்கேனோகிராம், இல்லைனா ஃபுல் லெக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் லெக்னால் இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் ஒரே எக்ஸ்ரேயில் வந்துடும், மேலேருந்து கீழே வரைக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம கால் ஏதாவது வளைவு இருக்கா அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கால் வளைவு, அந்த பவுல் லெக்ஸ்ன்றாங்கல்ல, இந்த வேரஸ்னி, அந்த மாதிரி கால் வளைவு இருக்கவங்களுக்கு
ஈஸியாக இந்த மெனிஸ்கஸ் வந்து டேமேஜ் ஆகி 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 அந்த ரூட் டேர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் அந்த ஹோல் லெக் எக்ஸ்ரேவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எக்ஸ்ரேல முக்கியமாக என்னென்னா இவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் ஆர்த்ரைட்டிஸே இருக்குது, அதாவது எலும்புமே நல்லா தேஞ்சிருக்குன்றப்ப நம்ம மெனிஸ்கல் ரூட்டை மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஆர்த்ரைட்டிஸ்க்கும் சேர்த்து அந்த அப்போ போய்ட்டு ஆர்த்ரைட்டிஸில் என்ன ஸ்டேஜ் 1, 2, 3, 4 நிறைய ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜில் எங்கே வர்றாங்கன்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறிடும். பட் அதெல்லாம் இல்லை, எக்ஸ்ரே நார்மலாக இருக்குது, பட் இந்த ரூட்டில் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஸோ எம்ஆர்ஐங்கிறது ரூட் டேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் நம்ம துல்லியமாக பார்த்துடலாம். அதில் சில சைன்ஸ்லாம் இருக்குது, கோஸ்ட் சைன் அப்படிம்பாங்க. ஏன்னா அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்றதுனால அந்த இடம் ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்கும், அந்த மாதிரி கோஸ்ட் சைன். அப்புறம் மெனிஸ்கஸ் எக்ஸ்ட்ரூஷன் சொல்லிவிட்டு அந்த எலும்போட இப்படி மேலே இருக்கணும் கரெக்டாக, பட் இது இப்படி நகர்ந்து வெளியே எக்ஸ்ட்ரூட் ஆகி வந்துடும். ஸோ அது எவ்வளோ தூரம் வந்திருக்குன்றதை பொறுத்து எல்லாம் பார்க்கலாம். அது இல்லாமல் ஆப்வியஸ்லி வேறு கார்ட்லேஜ் அந்த ஆர்த்ரைட்டிஸோட ஆரம்ப அறிகுறிகள் எதுவும் தெரியுதான்றதும் அதில் தெரிஞ்சுக்கலாம். வேறு அதே மாதிரி மற்ற ஜவ்வு ஏதாவது பாதிப்பு இருக்கான்றதும் எம்ஆர்ஐயில் தெரிஞ்சிடும். இப்போ எம்ஆர்ஐலாம் பண்ணியாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன சார் பண்ணுவாங்க? நம்ம இந்த மாதிரி எனக்கு எம்ஆர்ஐயில் மெனிஸ்கல் ரூட் டேர்னு வந்திருக்கு, ரூட்டு டேர்னால் என்ன, ரூட்டே போயிடுச்சு, அப்புறம் எப்படி ஏதாவது பெரிய பாதிப்பா, என்ன தான் எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னா, எப்போவுமே வந்து அன்லெஸ் கம்பல்சரி முடிஞ்ச வரைக்கும் நான் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு தான் வந்து லிகமெண்ட் டேர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு சில ஜவ்வு வந்து கண்டிப்பாக கூடாதுன்ற ஜவ்வு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரூட் டேர் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரூஷன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து சம் ஃபார்ம் ஆஃப் சர்ஜரி பண்ணால் தான் அதை நிரந்தரமாக அது பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும். எல்லாத்துக்கும் அதை சர்ஜரி பண்ணி தான் ஆகணுமானா அப்படி கிடையாது. அவங்கவுங்களோட ஃபிசிக்கல் டிமாண்டை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு ரிலேட்டிவ்லி யங் ஏஜ், இப்போ தான் 40-45 வயசு தான் ஆகுது, இப்போவே ரூட் ஃபுல்லாக டேர் ஆகி எக்ஸ்ட்ரூஷன் ஆயிடுச்சுன்னா இப்போ வலிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒன்று, ஃப்யூச்சரில் இது ஆர்த்ரைட்டிஸாக மாறாமல் இருக்கிறதுக்காக சரி பண்ணிக்கிறது ஒன்று. அதனால் வந்து நாங்கள் இந்த சிவியாரிட்டி பார்த்து ரொம்ப ஒரு ஆரம்ப நிலையில் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த வெயிட்லாம் குறைச்சிக்கங்க, ரொம்ப தரையில் உட்கார்ற மாதிரி வேலைகள் செய்ய வேண்டாம், வலி குறையிறதுக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் எடுத்துக்கங்க, இல்லை ஃபிசியோதெரப்பி மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் ஃபஸ்ட் லைன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி குறைஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லிடுவோம். இப்போ இதுவே வந்து கொஞ்சம் கிரேட் அதிகமாக இருக்குது, 5-6 மாதம் ஆச்சு, எல்லாம் பார்த்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். இதில் மெனிஸ்கல் ரூட் டேரை பொறுத்த வரைக்கும் பெருசாக இந்த இன்ஜெக்ஷனில் அவ்வளோ ரோல் கிடையாது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனோ ஈவன் அந்த பிஆர்பியோ வந்து ஃபுல்லாக கிழிஞ்சதை போய் ஒன்றும் சரி பண்ண போகிறதில்ல. அதனால் வெறும் ரூட் டேர் ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா பெருசாக ஸ்டீராய்டு கூட பெருசாக வேலை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதேமாதிரி பிஆர்பியுமே வந்து இது பார்ஷியல் டேர் ஏசிஎல்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், மெனிஸ்கஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரூட் டேர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டடீஸில் எதுவும் அது பிஆர்பி ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு 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 மெக்கானிக்கல் ப்ராப்ளம், அது ஃபுல்லாக கிழிஞ்சு வந்துருச்சு, ஒன்று அதை ரீஅட்டாச் பண்ணோம், அப்போ தான் அது சரியாகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாள் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, எம்ஆர்ஐலையுமே ஃபுல்லாக டேர் ஆகிருக்கு, எக்ஸ்ட்ரூஷன் வந்துருச்சு அப்படின்னா இது சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணணும். ஸோ இப்போ சர்ஜரின்னு பண்ணுறப்ப ஆர்த்ரோஸ்கோபிக் மெனிஸ்கல் ரிப்பேர், மெனிஸ்கல் ரூட் ரிப்பேர், இது வந்து அந்த எந்த பகுதியில் கிழிஞ்சிருக்கோ அந்த பகுதியிலேயே அந்த ஜவ்வை திருப்பி அட்டாச் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ரேஷன். இது வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், ஒன்றும் பெரிய மேஜர் சர்ஜரின்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து காலே வளைஞ்சிருக்கும், அந்த கால் வளைவும் இருக்குது, இந்த மெனிஸ்கல் ரூட்டும் இருக்குன்னா வளைவையும் சரி பண்ணிவிட்டு அதே டயத்தில் இந்த மெனிஸ்கல் ரூட் ரிப்பேரும் பண்ணிடலாம். இல்லை கால்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, கால் வளைவு இல்லைன்னா நம்ம வெறும் மெனிஸ்கல் ரூட் ரிப்பேர் மட்டும் பண்ணிடலாம். பட் இப்போ 10 பேர்த்துக்கு ரூட் ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா யாராவது 2 பேர் 3 பேர்த்துக்கு அந்த கால் வளைவையும் சரி பண்ணுற மாதிரி தான் தேவைப்படுது. 5-6 பேர்த்துக்கு லேசாக ஏதாவது ஒரு கார்ட்லேஜ் ப்ராப்ளம் இருக்கும், அந்த குருத்து எலும்பில் லேசாக அப்படியே தேய்மானம், அதுக்கு ஒரு கிரேடிங் இருக்குது, அவுட்டர் பிரிட்ஜ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கார்ட்லேஜ் டேர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி இருக்குது. அதில் ஏதாவது ஆரம்ப கட்ட ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போ இந்த ரூட் டேர் சரி பண்ணுறப்ப கூடவே அதையும் சரி பண்ணிடலாம். அதுக்கு கான்ட்ரோபிளாஸ்டி, இல்லை ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா அது நேனோ ஃப்ராக்சர், அந்த மாதிரி அதுக்கு என்ன தேவையோ அந்த ப்ரொசீஜர்ஸும் சரி பண்ணிடுவோம். இப்போ இந்த சர்ஜரியோட சக்ஸஸ் ரேட் எப்படி சார் அப்படின்னா, இது வந்து இம்மீடியட்டாக நம்ம கிரேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஏசிஎல் பிசிஎல் அதெல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் ஒரு 1 மந்த்லேயே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு 3 மந்த்ஸில் நல்லா வேகமாக ஓடுறது பிடிக்கிறது எல்லாமே பண்ணிடலாம். இப்போ இந்த மெனிஸ்கல் ரூட் டேர் பொறுத்த வரைக்கும் இது ஸ்லோ ப்ராசஸ். இது
4லேருந்து 6 வாரம் இந்த மெனிஸ்கல் ரூட் ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து கால் கீழே வைக்காமல் வாக்கர் பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரூட்டுன்றது அது முக்கியமான பகுதி, அது எலும்போடு அது போய் சேரணும். அப்போ இந்த எலும்பு அப்போ கிட்டத்தட்ட இது ஃப்ராக்சருக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அது ட்ரீட்மெண்ட். இப்போ காலில் ஒரு எலும்பு ஃப்ராக்சரானால் என்ன பண்ணுவோம், கால் ஊனாமல் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து கால் ஊனாமல் ஒரு 1.5 மாதத்துக்கு அது கால் ஊனாமல் வாக்கு நடக்கலாம், பட் கால் ஊனாமல் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கணும். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலை ஊன வச்சு அப்புறம் கால் மடக்கி நீட்டு. அதனால் இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். பட் என்னென்னா நீங்கள் அது ஒன்ஸ் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மெனிஸ்கல் ரூட் டேர்னால் ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளமை தடுத்துடலாம். உங்களுக்கு இப்போ இருக்க வலியும் குறைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் சர்ஜரிக்கு அப்புறம் எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓவராலாகவே அந்த முழங்கால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அந்த காலுக்காக ஃப்யூச்சரில் பிரச்சனை வருமானு நீங்கள் பயப்பட தேவையில்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மெனிஸ்கல் ரூட் டேர்ஸ் வந்து மீடியல் மெனிஸ்கஸில் தான் காமனாக வரும். லேட்ரல் மெனிஸ்கஸ்லேயும் ஒரு சில சமயம் வரலாம். 2 சைடு வந்தாலுமே இதே சேம் ப்ரோட்டோக்கால் தான். இனிஷியலாக வந்து ஒரு சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள், இல்லை ரொம்ப பாதிப்பு இருக்குன்னா ஆப்ரேஷன்லேயுமே போன் ஆப்ரேஷன், அதாவது அந்த வளைவு இருந்தால் அது சரி பண்ணுற மாதிரி தேவைப்பட்ட ஆஸ்டியாட்டமி, இல்லை அதில் அவ்வளோ பாதிப்பு இல்லைன்னா வெறும் மெனிஸ்கல் ரூட் ரிப்பேர் மட்டும். இப்போ என்னோடய பர்சனல் அனுபவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வலிக்காக தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வருவாங்க. சார் சிவியர் தாங்க முடியாத வலி, நடக்கிறப்ப வலி, ஆனால் எக்ஸ்ரேலாம் பார்த்தா அவ்வளோ பாதிப்பு இல்லை, எக்ஸ்ரே நார்மல் சொல்லிட்டாங்க, ஆனால் எனக்கு வலி பெருசாக நான் விழுந்து பெரிய லெவலில் அடிப்படல, ஆக்சிடென்ட்லாம் ஆகலை, ஆனால் வலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருப்பாங்க, நடக்கிறப்ப கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அந்த கால் மட்டும் வலினால் தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் எக்ஸ்ரே நார்மல், எம்ஆர்ஐயில் ரூட் மட்டும்தான் டேர்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். மெனிஸ்கல் ரூட் டேர், அந்த மெனிஸ்கல் ரூட் ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அந்த நடக்கிறப்ப இருக்கிற வலியெல்லாம் ஃபுல்லாக சரியாயிடும். இது கொஞ்சம் எலும்பு தேய்மானமும் ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மெனிஸ்கல் ரூட் ரிப்பேர் பண்ணால் பெட்டராக இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அந்த எலும்பு தேய்மானத்துக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப நேரம் நின்னா வலிக்கிறது, படி ஏறினா ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் வலிக்கிறது, மெனிஸ்கல் ரூட் ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கூட லேசாக இருக்கலாம். பட் இருந்தாலுமே ஆர்த்ரைட்டிஸோட ப்ரொக்ரெஷன் வேகமாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாமல் மெனிஸ்கஸ் நல்லா இருந்ததுன்னா அந்த ஃபர்தர் ப்ரொக்ரெஷனை தடுக்கும். ஸோ எனிவே மெனிஸ்கல் கம்ப்ளீட்டாக டேர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் சர்ஜரி சஜஸ்ட் பண்ணாங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. அதுலேயுமே அந்த கால் வளைவோடு இருந்ததுன்னா அந்த ஹை டிபியல் ஆஸ்டியாட்டமி இல்லை டிஸ்டல் ஃபெமரல் ஆஸ்டியாட்டமின்னு சொல்லிட்டு கால் அந்த வளைஞ்சிருக்க காலை நேர் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன். ஸோ அதையும் சேர்த்து பண்ணிக்கிட்டால் ஒரே தடவையில் அந்த கால் வளைந்த கால் நேரான மாதிரி ஆச்சு. அது நம்ம பார்வைக்காக இல்லை, பார்க்குறப்ப வளைஞ்சிருக்கிறது நேராகிறது அதுக்காக கிடையாது. பட் அந்த வளைஞ்சிருக்கிறதுனால முழங்காலுக்கு பாதிப்பு இருக்கின்ற பட்சத்தில் அந்த பாதிப்பு சரி பண்ணிக்கலாம். இந்த கிழிஞ்சிருக்கிற அந்த மெனிஸ்கல் ரூட்டையுமே சரி பண்ணிக்கலாம். அதனால் மெனிஸ்கல் ரூட் டேர்ஸுங்கிறது கொஞ்சம் ஒரு ரொம்ப காமனான ப்ராப்ளம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இதுக்கு ஒரு ப்ராப்பரான தெளிவான ஒரு விளக்கம் இருந்தால் நல்லது. அதனால் உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை யாருக்காவது இந்த எம்ஆர்ஐயில் வந்து மெனிஸ்கல் ரூட் டேர்னு ப்ராப்ளம் இருந்தால் இந்த காணொலியை பகிர்ந்துக்கோங்க. கம்பல்சரியாக சர்ஜரி தேவையானா ஒரு சிலருக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சர்ஜரி பண்ணால் தான் சரியாகுன்ற கண்டிஷன் இருக்கவங்க பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ.